ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் அழகான வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரைடே விலாக் வந்து பார்க்கலாம். ஃப்ரைடே காலையிலேருந்து இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையிலே வந்து சமைச்சிட்டு லஞ்சு வந்து பேக் பண்ணி கொடுக்கணும். பூஜை வேலை வேறு இன்றைக்கி இருக்குது, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். வெளியில் கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழித்து வாசல் தெளித்து கோலம் போடலாம். அதுக்குள்ளே கிச்சன் வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி புளிச்சக்கீரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். புளிச்சக்கீரை வந்து கடையில் செஞ்சுட்டு கோவக்காய் வந்து பொரியல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து புளிச்சக்கீரையை வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காவும் எடுத்து வச்சுருக்கேன் பொரியல் செய்கிறதுக்காக. கீரையை கிள்ளிட்டு தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டேன். மண்ணெல்லாம் வந்து அடியில் போகட்டும். கோவக்காவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் வெளிச்சம் ஆகிடுச்சு, வாசல் தெளித்து கோலம் போடணும். அதுக்குள்ளே வந்து கோவக்காய் வந்து கட் பண்ணிவிட்டேன். பொரியல் வந்து தாளிச்சிட்டு போயிட்டு வாசல் வேலையை பார்க்கலாம். அங்கே முடிச்சுட்டு வர்றதுக்காட்டியும் கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். கடைசியாக தேங்காய் வந்து போடணும். தேங்காயும் திருவி எடுத்து வச்சுட்டேன். காலையில் சூரியனை வந்து பார்க்குறது பாருங்கள், இவ்வளோ கலராக இருக்குது. கேட்டு திறந்தவுடனே பிஸ்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியில் செம்பருத்தி பூ நிறையா வந்து பூத்துருக்கு, முக்கா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வந்து பூக்கும். பறித்து சாமிக்கு வைக்கலாம். வெள்ளிக்கிழமைன்றதுனால சாணி போடணும், அதுக்காக கரைச்சி வச்சுருக்கோம். செம்மண் ரோடுன்றதுனால சாணி போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். எப்போதுமே 2 சட்டியில் வந்து தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருப்போம், நாய்ங்கெல்லாம் வந்து குடிக்கிறதுக்காக. அதே போல் காம்பவுண்ட் மேலெலாம் சின்ன சின்ன சட்டி பானையில் வந்து தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருப்போம். சிட்டுக்குருவிலாம் வந்து பறவைலாம் வந்து குடிக்கிறதுக்காக. சாணி போட்டது காஞ்சதுக்கப்புறமா கோலம் வந்து போடலாம். அதுக்குள்ளே கிச்சன் வேலையை பார்க்கலாம். இப்போ கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் ஒரு பாத்திரத்தில் அரிசி வந்து கழுவி வச்சுட்டேன் சாதத்துக்காக. அதுக்கு மேலேயே வந்து தட்டு வச்சு அதில் ஒரு பாத்திரத்தில் புளிச்சக்கீரை, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்து வேக வைக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்துட்டு தாளித்து கொட்டிங்கன்னா புளிச்சக்கீரை ரெடி ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி வந்து செய்ய போகிறேன். அதுக்காக வந்து 2 தக்காளி வந்து எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சு தோல் வந்து உரித்து எடுத்துக்கிறேன். இந்த வேக வச்ச தக்காளியை எடுத்து சப்பாத்தி மாவோடு பிசைஞ்சு சப்பாத்தி வந்து செய்ய போகிறேன். சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வில் இன்னொரு சைடு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாசலில் போயிட்டு கோலம் வந்து போட்டு வந்தாச்சு. காலையிலே வெயில் வந்து எவ்வளோ உக்கிரமாக இருக்குது பாருங்கள். இப்போ தக்காளி வந்து வந்துடுச்சு. அதில் வந்து தோலை வந்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சப்பாத்தி மாவோடு சேர்த்து இப்போ செஞ்சு வைக்கிறேன். மிக்ஸி ஜாரில் தான் வந்து போட்டு சப்பாத்தி மாவு பேச போகிறேன். கோதுமை மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இந்த தக்காளி ஜூஸை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே குக்கர் விசில் வந்து முடிஞ்சிடுச்சு. புளிச்சக்கீரை வந்து ரெடி ஆகிடுது. இதை வந்து ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். கடைசியாக வந்து வடகம் வந்து தாளித்து போட்டுக்கலாம். இப்போ சமையல் வேலை முடிஞ்சுது. புளிச்சக்கீரை கடையல், கோவக்காய் பொரியல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். இப்போ வெயில் காலன்றதுனால தண்ணி நார்மலாக வந்து குடிக்காமல் நம்ம ஏதாவது வந்து தண்ணியில் போட்டுட்டு இன்ஃப்யூஸ் வாட்டராக வந்து குடிக்கலாம். அதுக்காக இதை போல் வந்து அமேசான்லேருந்து இந்த பாட்டில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வாங்கி ஒரு 3-4 வருஷம் இருக்கும். இதுதான் வந்து வெயில் காலத்துக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த 2 பாட்டிலில் வந்து நான் ஃபில் பண்ணி வைக்கிறேன். தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் வந்து வெள்ளரிக்காய், கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சம் புதினா எடுத்துக்கிறேன். இன்னொரு பாட்டிலில் கொஞ்சம் லெமனு, இஞ்சி, கொத்தமல்லி வந்து போட்டுக்கிறேன். இந்த தண்ணியை வந்து நம்ம நார்மலாக தண்ணி குடிக்கிறது பதிலாக இந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு வரலாம். 12 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கு மேலே ஈவினிங்லாம் வந்து நார்மல் வாட்டரே வந்து குடிப்பேன். அதுக்கு மேலே குடித்தா ஒத்துக்காது.
இப்போ இந்த 2 பாட்டிலும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம தண்ணி தாக கொள்ளலாம். இந்த தண்ணி எடுத்து குடிக்கலாம். சப்பாத்திக்கு எப்போதும் போல் வாழைப்பழம் ஜாம் தான் வந்து செய்கிறேன். சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டு சுட்டும் வச்சாச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தக்காளி வேக வச்சு அரைச்சி பிசைஞ்சி செய்கிறதுக்கு பதிலாக புதினா வந்து சட்னி செஞ்சுட்டு அது கூட சப்பாத்தி மாவோடு சேர்ந்து பிசைஞ்சு நம்ம சாப்பிடலாம். அதுவும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ காலையில் கிச்சன் வேலை வந்து முடிஞ்சுது. அடுத்தது பூஜை வேலையை வந்து பார்க்கலாம். வெளியில் இருக்கிற இந்த பாபா கோயிலுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து காலையிலே வந்து பூஜை பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம உள்ளே தான் வந்து பூஜை பண்ணணும். சாமி ஃபோட்டோவுக்கு பூலாம் வச்சுட்டு விளக்குக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு விளக்கேற்றிட்டு பூஜை வந்து பண்ணியாச்சு. காலையில் வெள்ளிக்கிழமை பூஜை முடிச்சிட்டேன். மாடியில் இருக்கிற இந்த கண்ணாடி ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்டு வந்து ரொம்ப வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. அது ஃபேஸ் வந்து அந்த கண்ணாடியில் தெரியறதுனால அது வந்து குத்திட்டு விளையாடிட்டு இருக்குது. இதோட அழகு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். தேஞ்சிட்டு இது தேன் எடுக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு இருந்தேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிள்ளையார் மன்னன்னு சொல்லுவாங்க. பித்தளையில் வந்து இருக்குது. இதுக்கு மேலே தான் நான் சாமியோட ஸ்டாச்சுலாம் வந்து வச்சுருப்பேன். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இதை போல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த பித்தளை பாத்திரம்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இது வந்து எடுத்திருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் சால்ட்டு, சிட்ரிக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. வெள்ளை கலரில் இருக்கும். இது பார்க்குறதுக்கு வந்து சர்க்கரை மாதிரி இருக்கும், பொடி பொடியாக. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். லெமன் சால்ட்டுன்னு சொன்னால் கொடுப்பாங்க. இப்போ இந்த பிள்ளையார் மனை வந்து முழுகிற அளவுக்கு நான் வந்து பக்கெட்டில் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அந்த தண்ணியில் 2 ஸ்பூன் வந்து இந்த லெமன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ரெண்டும் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த 2 பிள்ளையார் மனையை வந்து எடுத்து இந்த பக்கெட் உள்ளே வந்து போட்டுடுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நல்லா ஃபுல்லாக முழுகிடுச்சு. ரெண்டாவது வந்து போடுறது வந்து கொஞ்சம் வந்து பத்தலை. அதனால் ஒரு சைடாக வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இன்னொரு சைடாக வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே 1 மணி நேரம் விட்டுடலாம். விட்டுட்டு பார்க்கக்குள்ளே பாருங்கள் அந்த தண்ணி பட்டு இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து கலர் வந்து போயிருக்கு. இப்போ வெளியில் எடுத்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் இருக்கிற சந்தையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்குது. நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஒன்றில் மட்டும் ஒரு சைடு வந்து போகலை. அதனால் அதை திருப்பி வந்து அடியில் போட்டு கொஞ்ச நேரம் வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் எடுத்து லைட்டாக வந்து சபீனா போட்டு ஸ்க்ரப் பண்ணாலே பளிச்சுன்னு ஆகிடுது. புளி லெமன்லாம் வந்து போட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வந்து கொஞ்சோண்டு சபீனா வந்து ஸ்க்ரப்பரில் தொட்டு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணாலே பளிச்சுன்னு புதுசு போல் ஆகிடுது. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் வந்து தொடச்சி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து இது உப்பு தண்ணின்றதுனால அந்த புளியாக வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ நல்லா வந்து காஞ்சிடுச்சு. ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஈஸியாக வந்து பளிச்சுன்னு வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. பேக் சைட்லலாம் கூட பாருங்கள் நல்லா வந்து புதுசு போல் இருக்குது. பூஜை ரூமில் சாமி சிலைங்களை வந்து இதில் வைக்க போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விலாகை இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.